இருவர் சுட்டிய பல்வேறு தொல்குடி. பல்வேறுபட்டவர்களும் சுட்டிக் காட்டுவார்கள். எதை சுட்டி காட்டுவார்கள்? இவர்கள் இந்த கோத்திரத்தை, இந்த குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அந்த தாய் தந்தையராகிய 2 குலமே சிறப்பாக இருக்கிறது. தொன்மை வாய்ந்த குடியில் பிறந்தவர்கள் என்று போற்றி புகழும்படியான அந்த கோத்திரத்தை உடையவர்கள். தாய் தந்தையாக இருவருமே சிறப்பான குலத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட அருநான்கு இரட்டி இளமை நல் யாண்டு ஆறினில் கழிப்பிய அறநவில் கொள்கை. இதுதான் முக்கியமானது. இந்த காலத்திலே யாராலும் கடைபிடிக்க முடியாது. அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். 6 என்று சொன்னால் 6 24, இரட்டி என்று சொன்னால் 48. 48 ஆண்டுகளை பிரம்மச்சரியத்துக்காக ஒதுக்கி, அதை முழுவதும் அந்த 40 ஆண்டு காலமாகிய இளமை முழுவதையுமே ஆறினில் என்று சொன்னால் அந்த பிரம்மச்சாரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு தர்ம நெறியிலே செலுத்தி, அறநவில் கொள்கை, அறத்தை எடுத்துரைக்கும் கொள்கையை கடைபிடிப்பவர்கள். அதற்கு பிறகுதான் அந்த காலத்திலே திருமணம் செய்து கொண்டார்களாம். அப்படிப்பட்ட அந்த அறத்திலே வாழ்ந்தவர்கள் 3 வகை குறித்த முத்திய செல்வத்து, ஆகவனியம், தக்கினாக்கினியம், காருகப்பத்தியம் என்று சொல்லக்கூடிய 3 வகை வேள்விகளை, யாகத்திகளை இடைவிடாமல் செய்யக்கூடியவர்களாக அந்த காலத்தில் இருந்தார்கள். அடுத்த வரிதான் மிக முக்கியம். இருபிறப்பாளர். இருபிறப்பாளர்கள் என்று சொன்னால் 2 விதமாக பிறப்பவர்கள். இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது எல்லோருக்கும் பிறப்பதைப் போல தாயின் வயிற்றில் இருந்து பிறக்கும் பொழுது ஒரு பிறப்பு. அதற்கு பிறகு உபநயன சடங்கு என்று செய்யும் பொழுது மறுபிறப்பு. அதற்கு பிறகுதான் அவர்கள் வேதங்களை படிப்பதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் தகுதி படைத்தவர்களாக ஆகிறார்கள். இதிலே ஒரு மறைமுகமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், யாருமே பிறப்பிலேயே பிராமணனாகிவிட முடியாது. அதற்குரிய தகுதியை பெற்று, அதற்குரிய தகுதி படைத்தவர்கள் தான் முற்காலத்திலே உபநயனம் செய்விக்கப்பட்டு அவர்களுக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அதனால்தான் அவர்களுக்கு துவிஜனர்கள், இருபிறப்பாளர்கள் என்ற சிறப்பு பெயர் வந்திருக்கிறது.